சங்கீதம் என்ன விலை? தம்பி தம்பி, இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து நாடக வசூல் எவ்வளவுன்னு கேட்கலையே, ரூபாய் 1000 தாண்டிடுச்சுங்க. சும்மா வாயா, தம்பி வேறு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல. இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடியாரங்கல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி, நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம். ஐயா உள்ள ஐயா, வீட்டுக்காரர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சதே நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அது போகட்டும், வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி. நான் உங்களோட பெரிய ரசிகன். இந்த ஊருக்கு எந்த கலக்கூடு வந்தாலும் சரி, இடம் கொடுக்கறது நான் தான். எனக்கு அந்த பேரு தான் வேணும். நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக வாடகைக்கு பதிலா 10 பேர் சம்பளம் கொடுக்க முடியும். தம்பி பார்த்து ஏதாவது கொடுக்கும். தம்பி ரொம்ப காமெடியா பேசுது. அவர் காமெடியன் தான். அப்படியா? சமயத்துல ஹீரோ போடுவாங்க. அப்ப நான் வர்றேங்க. வாங்க ஐயா. தம்பி, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழை தான், வெளுத்து கட்டிடுவோம். வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா சொன்ன பொம்பளைங்களை பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி, எங்க நான் காதலிச்சிருந்தேன் உங்களுக்கு பொறாம? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காத தம்பி. நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றோம்? குரங்கு தன் குட்டியை அடி வயத்துல கவிட்டு வர்ற மாதிரி ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையா போய் கொண்டு வரணும். பேசாம இருக்க மாட்டேன். இப்படி உட்காருங்கண்ணே. போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்திய பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணின் மணிகளா? என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா. இந்த அந்த கையை அண்ணே என்ன வாசிக்கவே இல்லையே. வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிதான் இருக்குமோ. தம்பி, சால்ரா நல்லா இருக்குல்ல? டேய் படுவா, இந்த சிக்னல் எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க கொண்டடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை, ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பால்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன. நீ தொழில மாத்தின, நாய் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஏய், மைக்க கொடுறாங்க. வண்டி ஓட்டா. ஹை, சொர்ணா விட்ட மாட.
போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய் உள்ள போ. மயில், உள்ள போ நாயே. உனக்கு சொன்னா கேளுங்க. உள்ள போ. உங்களுக்கு பொறாமை கிடைக்கலன்னு. ஐயா நாருது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். நில்லு, ஓடாதா. முழு பூசணிக்காய சோத்துல அமுக்குற மாதிரி தண்ணிக்குள்ளேயே முங்கிருக்கான்னு பாக்குறியா? நீ வெளியே வந்துதான் ஆகணும். வெளியே உன் ஜாகத்தை போட்டிடுறேன். நீ வெளியே வர்றியா இல்ல நான் இங்க வரட்டுமா? நாயா 6 மணி பொட்டி ராத்திரில கொட்டகையில கூத்து, பகல்ல பொம்பளையும் குளிர் இடத்துலயா? இன்னொரு தடவை பார்த்தேன் மிருதங்க அடின்னு ஒண்ணு தெரியுமில்ல, அத உன் உடம்புல வாசிச்சிருவேன். ஜாக்கிரதை. வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மானம் கட்டு சாப்பாடு. அத்தை குழம்பு. டேய் மெதுவா முழுங்குடா, விக்கிக்க போகுது. சீக்கிரம். ஆமா, பைத்தியக்கார பயலா இருந்தாலும் எடுபடி வேலையெல்லாம் செய்யற. எடுபட்ட பயல. உப்பு பத்தல. உப்பு சூடு சொரணை இருக்கிறவங்க தான் உப்பு போட்டு திங்கணும். திங்கிற சோத்துக்கு நாயாவது வீட்டை சுத்தி வருது. ஆனா அங்க வாய்க்கு ருசியா தின்னுட்டு ஊர் மேயுது. ஒரு நாளைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு இழுத்து வச்சு நறுக்கி போடுறேன் அந்த நாக்க. என்ன சத்தம்? எல்லாம் என் தலைவிதி. யாருகிட்ட சொல்லி அழுவேன்? அப்பவே எங்க அப்பா ஆத்தா கிட்ட கேட்டேன், காணிங்களும் இல்லாத அந்த பயலுக்கு என் கைய பிடிச்சு கொடுக்குறீங்களேன்னு. சொந்த விட்டு போக கூடாதுன்னு சொத்தோட அந்த மழுமட்டுக்கு என் கைய பிடிச்சு கொடுத்தாங்க. இந்த முகர கட்டைக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாதுன்னு ஊருக்கு வெளியே இன்னொரு சக்காட்டி அவளையும் அவன் மகளை வெட்டிட்டு வா, சொத்தை அழிச்சாவது உன்னை காப்பாத்துறேன்னு நான் சொன்னேன். நான் பெத்த மவனே, நீ கேட்கலையாடா? நீ கேட்கலையே. நல்ல பொட்டிக்க.
என்ன முறைக்கிறீங்க? ஆத்தா சொன்னதுல என்ன தப்பு? காலையில ஆத்தங்கரையில கூத்தாடி பையனோட உன் பொண்ணு கூத்தடிச்சது நானே பார்த்தேன். ஒரு நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு காலை உடைச்சு வைங்க, இல்ல நானே பின்னிடுவேன். ஜாக்கிரதை. நிக்காரே, உடனே கிளம்பிடுமே. அல்ல இது உன்னை அம்மையில வச்சு நச்சு புற நச்சு. இரு, எங்க போவே? அம்மா நீயும் வந்து ஆட. நீ ஆடுறா கண்ணு, அம்மா வேலையா இருக்கல்ல. ஆம்பளை வந்திருக்கண்டி. அத்தாளும் பொண்ணு என் மானத்தை வாங்கணும்னு போட்டி போட்டு அலையிறீங்களா? நாடகத்துல வேஷம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ? ஏதோ ஆசைப்பட்ட குத்தத்துக்காக உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன். வயித்துல உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்பவே கலைச்சிடுன்னு சொன்னேன். கேட்டியாடி? கேட்டியா? இன்னைக்கு கூத்தாடியோட சேர்ந்து இவ கூத்தாடி இருக்கா. ஆத்தியா புத்தி ரத்தத்தோட கலந்துருக்கு. போயா? குடிச்சிட்டு வந்து ஏங்க இப்படி கலாட்டா பண்றீங்க? நீ இன்னும் அழகாதாண்டி இருக்க. ஐயோ என்னங்க இது? வேண்டாங்க வேண்டாங்க. அவ கடக நீ வா. என் கண்ணு விடுங்க. ஐயோ விடுங்க. ஐயோ, என்னங்க கொஞ்சம் கூட அறிவில்லாம. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.